ஓகே, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற இன்டர்நெட் பிரவுசர், அதோட அனுபவத்தையே மொத்தமா மாத்த போற ஒரு புது ஏஐ பிரவுசர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும், இல்லனா ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கணும்னு வைங்க. அதுக்கு நாம எத்தனை டேப் ஓபன் பண்ணுவோம், இங்க காப்பி பண்ணி, அங்க பேஸ்ட் பண்ணி, கம்பேர் பண்ணி, ஒரே தலைவலி இல்லையா? சில சமயம் இது ஒரு வேலையாவே மாறிடும். இங்க தான் அசல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ யூஸ் பண்ற பிரவுசர்ஸ் எல்லாம் சும்மா இன்டர்நெட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி தான். நாம ஒரு வெப்சைட்டை கேட்டா அது காட்டும், அவ்வளவுதான். ஆனா உண்மையான வேலையெல்லாம் நம்ம தலையில தான் விழுது. நினைச்சு பாருங்க, மணிக்கணக்கா ஏகப்பட்ட டேப்ல கிளிக் பண்றோம், காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம், தேடுறோம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்யற போர் அடிக்கிற வேலைகளை ஈஸியா ஆக்கத்தான் காமெட் அப்படிங்கிற ஒரு புது பிரவுசர் வந்திருக்கு. சரி, அது எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு பார்ப்போம். முதல்லயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். காமெட்டுங்கிறது ஏதோ இன்னொரு பிரவுசர்ல ஒரு சாட்பாட்டை சேர்த்து விட்ட மாதிரி கிடையாது. இது முற்றிலும் ஒரு புதுவிதமான அப்ரோச். இது ஒரே நேரத்துல ஒரு பிரவுசராவும் உங்களுக்கான பர்சனல் ஏஐ அசிஸ்டண்டாவும் வேலை செய்யுது. இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. இப்ப இருக்கிற ஜெமினி மாதிரி சாட்பாட்ஸ் கிட்ட நீங்க கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். ஆனா காமெட் அது உங்களுக்காக வேலையே செய்யும். அதாவது ஒன்னு வெறும் தகவல் கொடுக்கறது, இன்னொன்னு அந்த தகவலை வச்சு ஆக்ஷன் எடுக்கிறது. பெரிய வித்தியாசம் இல்லையா? இந்த ஏஏ ஏஜென்ட்ங்கிற கான்செப்டை ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கணும்னா இப்படி சொல்லலாம். யாரோ ஒருத்தர் உங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்காக பிரவுசரை யூஸ் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும். சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? காமெட் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ரியல் டைம் உதாரணத்தோட பார்த்தா தான் நல்லா புரியும். இது வெறும் கேள்விக்கு பதில் சொல்றதை தாண்டி எப்படி நிஜமாவே வேலையை செய்யுதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல இதோட சர்ச் திறமைய பாருங்க. இனிமே நம்ம சும்மா கீவேர்ட்ஸ் மட்டும் போட்டு தேட வேண்டாம். ரொம்ப இயல்பா நம்ம பேசுற மாதிரி கேட்கலாம். உதாரணத்துக்கு 4 ஸ்டாருக்கு மேல ரேட்டிங் இருக்கணும், ராத்திரி 9 மணி வரைக்கும் திறந்திருக்கணும், அந்த ஹோட்டல் மெனுல பனீர் மசாலா இருக்கணும், அப்படி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடின்னு சொன்னா இது வெறும் லிங்குகளை தூக்கி போடாது, உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி கரெக்டான பதில கொடுக்கும். இப்போ ஒரு செம்மையான உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க. ஒரு யூசர் என்ன பண்றாருன்னா, பிரவுசர் கிட்ட ஒரு பிக்னிக்கு தேவையான பொருள் லிஸ்ட்டை கொடுத்து அதை வால்மார்ட்ல வாங்க சொல்றாரு. நீங்க சொன்ன அடுத்த செகண்டே காமெட் தானா வால்மார்ட் வெப்சைட்டுக்கு போகுது, உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தேடுது, சரியான குவாண்டிட்டியை செலக்ட் பண்ணுது, எல்லாத்தையும் உங்க ஷாப்பிங் கார்ட்ல ஆட் பண்ணுது. இது எல்லாத்தையும் நீங்க உங்க கண்ணு முன்னாடியே லைவா பார்க்கலாம். கடைசியா ஓகேவான்னு உங்ககிட்ட கேட்கும். இது வெறும் தேடல் இல்ல, இதுதான் உண்மையான ஆக்ஷன். இதோட தரமை வெறும் ஷாப்பிங்கோட முடியல, அதுக்கும் மேல உங்க ஜிமெயில், நோஷன், கூகுள் கேலண்டர்னு மற்ற ஆப்ஸ் கூடயும் இது கனெக்ட் ஆகி வேலை செய்யும். உங்க டிஜிட்டல் லைஃபை மேனேஜ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் டூல். ஓகே, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் நம்ம இமெயில், நோட்ஸ்னு எல்லாத்தையும் பார்க்குதுன்னா உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். இது சேஃபா? பாதுகாப்பு, பிரைவசி பத்தின கேள்விகள் வர்றது ரொம்பவே இயல்புதான். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஆமா, இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு ஏஐ கிட்ட நம்ம பர்சனல் இமெயில், நோட்ஸ் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்கறது எவ்வளவு தூரம் சேஃப்? வாங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா ப்ராசஸும் உங்க கம்ப்யூட்டர்லயே, அதாவது லோக்கலா நடக்குது. உங்க டேட்டா எதுவுமே எந்த ஒரு கிளவுட் சர்வருக்கும் அனுப்பப்படல. காமெட் உங்க கம்ப்யூட்டரை மட்டும்தான் யூஸ் பண்ணுது. இதனால தான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான விஷயங்களுக்கு ஒரு தனி பிரவுசரே தேவைப்படுது. சோ நம்ம பிரவுசர்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணுங்கிற விஷயத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நல்லா தெரியுது. அதோட ஆரம்ப புள்ளி தான் இந்த காமெட். கடைசியா இந்த ஏஐ எப்படி நம்மளோட டிஜிட்டல் கிளட்டரை, அதாவது தேவையில்லாத குப்பைகளை குறைக்குதுன்னு பாருங்களேன். ஒரே நேரத்துல 10 ரிசர்ச் டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதோட சுருக்கத்தை கேட்டா கொடுக்கும். இல்ல 50 டேப் கண்டபடி செதறி கிடக்கா, அதை அழகா குரூப் பண்ணி தரும். கார் ஷாப்பிங் சம்பந்தமான எல்லா டேபையும் மூடுன்னு சொல்லலாம். 10 நாளா திறக்காத டேப்ல க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லலாம். அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இனிமே பிரவுசருங்கிறது தகவல்களை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி மட்டும் இல்ல, அது உங்களுக்காக வேலைகளை செஞ்சு முடிக்கிற ஒரு ஏஜென்ட்டா மாறப்போகுது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க பிரவுசரே உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செஞ்சா ஒவ்வொரு வாரமும் உங்களால எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்த முடியும்? இதோட சாத்தியங்கள் உண்மையிலே எல்லையற்றது.